உங்களுடைய கவனம் முழுமையாக உங்க சுவாசம், மூச்சு காற்று உள்ள போறது வெளியே வருது அதுல வச்சிருக்கீங்க. இயற்கையான சுவாச காற்று, செயற்கையா பண்ணாதீங்க. தானா உள்ளுக்கு போது வெளியே வருது, அதை பார்த்துட்டு இருக்கீங்க. மனதில் எண்ண அலைகள் வந்துகிட்டு இருந்தா அந்த எண்ண அலைகள் உங்க கான்சன்ட்ரேஷனை தடுக்கும். எண்ண அலைகள் வர்றதனுடைய மூலமே கான்சியஸை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்காக வருகிறது. எண்ண அலைகளோடு போகாம அந்த எண்ண அலைகளை இழுத்து கொண்டு வந்து உங்க சுவாசத்தில் வச்சுக்கோங்க. Don't follow the thought. Don't destroy the thought. Don't abstract the thought. Be with the thought. Be with the breath, not thought. Be with the breath. Bring the thought to the breath. காத்து போகுது வருது, காத்து போகுது வருது, பார்த்துட்டு இருக்கீங்க. கண்ணை மூடின உடனே அமைதியை தேடுகிறது. ஒருமுறை ஆழமாக நீளமாக அடிவயிறு வரை காற்றை உள்ளிழுத்து எவ்வளவு நேரம் அடிவயிற்றில் பிடித்து வைக்க முடியுமோ பிடித்து வைத்து, முடியல அப்படிங்கிறப்ப நிதானமா காற்றை மூக்கு வழியா வெளியே போட்டுருங்க. மனது நிதானமாக சமாதானமான நிலைக்கு வருகிறது. இன்னொரு முறை ஆழமாக நீளமாக அடிவயிறு வரை காற்றை உள்ளிழுத்து அடிவயிற்றில் எவ்வளவு நேரம் பிடித்து வைக்க முடியுமோ பிடித்து வைத்து, முடியல அப்படிங்கிறப்ப நிதானமா காற்றை வெளியே போட்டுருங்க. ஒவ்வொரு முறை காற்று உள்ளே போகும் பொழுது மனது சமாதானமாகிறது. வேண்டாத எண்ணங்கள் உங்களுடைய மூக்கின் வழியாக வெளியே போறது உங்களுக்கு தெரியுது. நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் காத்தை வெளியே விடுறப்ப காத்தோட வெளியே போயிடுது. You are feeling free. Take another deep, long breath. Hold it inside your stomach as long as possible. If you are unable to keep it for a longer time, exhale very slowly, very, very slowly. மனது நிதானமாக அமைதியை கண்டு கொண்டிருக்கிறது. ஆலோசனைகள் குறைந்து விட்டது. இப்ப நான் உங்களை உங்க சின்ன வயசுக்கு கூட்டு போறேன். உங்க இளமை, ஹைஸ்கூல் படிக்கும் ஸ்டூடெண்ட், ஹைஸ்கூல்ல படிக்கிற மாணவர், 7வது வகுப்பு படிக்கக்கூடிய உயர்நிலை பள்ளி மாணவர், யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க. உங்க தோள்ல ஸ்கூல் பேக் மாட்டிட்டு இருக்கீங்க. ஸ்கூலுக்கு போற டைம் ரெடி ஆயிட்டீங்க. அம்மா டிஃபன் கேரியர் ரெடி பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சமயக்கட்டுல அம்மா ஏதோ டிஃபன் பாக்ஸுக்குள்ள போட்டுட்டு இருக்கிறது சத்தம் கேட்குது. நிதானமா எந்திரிச்சு போய் சமயக்கட்டு உள்ள என்ன பண்றாங்கன்னு பாக்குறீங்க. அம்மா மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸுக்குள்ள போட்டு பேக் பண்ணிட்டாங்க. அதை கொண்டு வந்து உங்க கையில கொடுக்குறாங்க. அந்த டிஃபன் பாக்ஸை வாங்கி உங்க பேக்குக்குள்ள வச்சுக்கிறீங்க. நீங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க, கிளம்பிட்டீங்க. ஸ்கூல் கேட் முன்னாடி நிக்கிறீங்க. பெரிய காம்பவுண்ட்ல அதனுடைய கதவுகள் திறந்திருக்கிறது. நிறைய மாணவர்கள் காம்பவுண்ட் உள்ள இருந்து வெளியே வர்றாங்க, காம்பவுண்ட் வெளியே இருந்து உள்ள போறாங்க. இன்னும் ஸ்கூல் பெல் அடிக்கல. நீங்க
உங்க சக மாணவர்களுடன் காம்பவுண்டுக்குள்ள போறீங்க. ஒரு பெரிய மைதானம், விளையாட்டு மைதானம், ஃபுட்பால் கோல் போஸ்ட், கிரிக்கெட் ஆடக்கூடிய இடம், பாஸ்கெட் பால் ஆடக்கூடிய இடம், பாரத தேசத்தின் கொடிக்கம்பத்தில் பறந்து கொண்டிருக்கிறது பார்க்கறீங்க. நீங்க விளையாடுறதுக்கு போகாம உங்க கிளாஸ் ரூமுக்கு நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்க கூட படிக்கிறவங்க உங்க கூட வந்துட்டு இருக்காங்க. அந்த மூலையில ஒரு கும்பல், இந்த மூலையில ஒரு கும்பல் ஏதோ விளையாட்டுக்களை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தெரியுது. எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு முன்னாடி போனீங்கன்னா ஹெட் மாஸ்டர் ரூம் வருது. ஹெட் மாஸ்டர் உள்ள யார் கூடவோ பேசிட்டு இருக்கிறது உங்க காதுல விழுது. அதுக்கு பக்கத்துல டீச்சர்ஸ் ரெஸ்ட் ரூம், வேற கிளாஸ் டீச்சருங்கெல்லாம் உட்கார்ந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஸ்போர்ட்ஸ் ரூம், கதவு சாத்தி இருக்கு, கதவு இன்னும் திறக்கல. அதையும் தாண்டி முன்ன போறீங்க. கொஞ்ச தூரம் முன்னாடி போற உடனே உங்க கிளாஸ் ரூம், 7th ஸ்டாண்டர்ட் உங்க செக்ஷன் கிளாஸ் ரூம் முன்னாடி எட்டி பார்க்கறீங்க. அங்க ஒரு பையன், இங்க ஒரு பையன் உட்கார்ந்துருக்காரு. ரெண்டு பேருமே ஏதோ எழுதிட்டு இருக்காங்க, ஹோம்வொர்க். நீங்க உங்க கிளாஸ் ரூமுக்கு உள்ள போறீங்க. நேரா ரெகுலரா நீங்க எந்த பெஞ்சில் உட்காருவீங்க அந்த பெஞ்சாண்ட போய் உங்க பேக்கை வச்சுட்டு 7வது வகுப்பு உங்க கிளாஸ் ரூம் ஹை ஸ்கூல் உங்க பெஞ்சில் உட்காருறீங்க. உங்க பெஞ்சுக்கு முன்னாடி ஒரு டேபிள், பக்கத்துல ஒரு சேர், டேபிள்ல வண்ண சாக் பீஸுகள், பச்சை நிற சாக் பீஸ், ரோஸ் நிற சாக் பீஸ், மஞ்சள் நிற சாக் பீஸ், வெள்ளை நிற சாக் பீஸ், நீளமானது மற்றும் துண்டானது ரெண்டுமே இருக்கு. சின்னது பெருசு ரெண்டுமே பரவி கிடக்குது டேபிள்ல. பக்கத்துல ஒரு டஸ்டர் டேபிள் மேல, பிளாக் போர்டை துடைக்கக்கூடிய டஸ்டர். அந்த டேபிளுக்கு பின்பக்கத்தில் சுவர், அந்த சுவற்றில் 4 அடிக்கு 6 அடி சிமெண்டினால் செய்யப்பட்ட பிளாக் போர்டு ஒட்டி இருக்காங்க. 4 அடிக்கு 6 அடி பெரிய பிளாக் போர்டு. மஞ்சள் நிற சாக் பீஸினால் நீளமாக அகலமாக கட்டங்கள், குறுக்கும் நெடுக்குமாக நிறைய கட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது. 3 வரிகள், 3 லைன். முதல் லைன்ல 10 கட்டங்கள். மஞ்சள் நிற சாக் பீஸினால் போடப்பட்ட குறுக்கு நெடுக்கு லைன்கள், அது உங்களுக்கு கட்டமா தெரியுது. 3 வரிசை. முதல் வரிசையில் வெள்ளை நிற சாக் பீஸினால் எழுதப்பட்ட எண்கள் 1லிருந்து 10. மஞ்சள் நிற கட்டத்துக்குள்ளே முதல் வரியில் நம்பர் 1லிருந்து 10 நம்பரை எழுதியிருக்காங்க, சதுரமான கட்டம். 2வது வரிசையில் 11லிருந்து 20 வெள்ளை நிற சாக் பீஸினால் எழுதப்பட்டிருக்கிறது. மஞ்சள் நிற கட்டத்துக்குள்ளே வெள்ளை நிற சாக் பீஸை எழுதி 21லிருந்து 25 3வது வரிசை. 3 வரிசை. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு வரிசையிலும் 10 கட்டங்கள். நம்பர் 1லிருந்து 25 வரைக்கும் எழுதியிருக்காங்க. 1லிருந்து 10 முதல் வரிசை, 11லிருந்து 20 2வது வரிசை, 21லிருந்து 25 3வது வரிசை. 5 கட்டங்கள் காலி. இப்ப நான் அந்த நம்பர்களை கீழே இருந்து மேல படிக்க போறேன். நீங்க பிளாக் போர்ட்ல மஞ்சள் நிற கட்டத்துக்குள்ளே வெள்ளை நிற சாக் பீஸினால் எழுதிய எண்களை நான் சொல்ல நீங்க பார்க்க போறீங்க.
நம்பர் 25 4 அடிக்கு 6 அடி பிளாக் போர்டு. 25 மஞ்சள் நிற கட்டத்துக்குள்ளே வெள்ளை நிற சாக் பீஸினால் எழுதிய நம்பர். ஒரு செகண்ட் கண்ணு முன்னாடி நம்பர் தெரிஞ்சாலும் பரவாயில்லை, பார்க்கத்தக்கது. நம்பர் 24 வெள்ளை நிற சாக் பீஸினால் எழுதப்பட்ட நம்பர் 24. ஒரு செகண்ட் கண்ணு முன்னாடி நம்பர் வந்து போகுது. 7வது வகுப்பு, உங்க கிளாஸ் ரூம், உங்க பெஞ்சு, 4 அடிக்கு 6 அடி பிளாக் போர்டு, குறுக்கு நெடுக்குமாக போடப்பட்ட கட்டங்கள், சதுர சதுரமாக தெரிகிறது. 3 வரிசை. 3வது வரிசையில் நம்பர் 23 வெள்ளை நிற சாக் பீஸினால் மஞ்சள் நிற கட்டத்துக்குள் எழுதிய நம்பர் 22. நம்பர் 21 3வது வரிசையில் முதல் கட்டத்தில் எழுதிய நம்பர் 21 தெரியுது, பார்த்துட்டு இருக்கீங்க. 2வது வரிசையில் கடைசி எண் வெள்ளை நிற சாக் பீஸினால் எழுதிய நம்பர் 20. 7வது வகுப்பு, உங்க கிளாஸ் ரூம், உங்க பெஞ்சு, சுவர், 4 அடிக்கு 6 அடி பிளாக் போர்டு, மஞ்சள் நிற சாக் பீஸினால் போடப்பட்ட கட்டங்கள். நம்பர் 19 வெள்ளை நிற சாக் பீஸினால் மஞ்சள் நிற கட்டத்துக்குள்ளே எழுதிய நம்பர் 18. 2வது வரிசையில் எழுதியிருக்கக்கூடிய நம்பர் 17. நம்பர் 17 நம்பர் 16 நம்பர் 16 12 1 மற்றும் 2 நம்பர் 11. 2வது கட்டத்தில் மேல் எழுதியிருக்கக்கூடிய நம்பர் 11 தெரியுது கண்ணுக்கு. இப்ப நான் நம்பரை சொல்றப்ப கண்ணை திறக்காம உங்க கண்மணிய புருவத்து பக்கம் நிதானமா எடுத்துட்டு போகணும். நம்பர் 10 நிதானமா உங்க கண்மணி உங்க புருவத்துக்கு பக்கம் மேல் மேல போயிட்டு இருக்கு. 2 இமைகள் இருக்கப்படுகிறது. நம்பர் 9 கண்மணி நிதானமா புருவத்து பக்கம் போயிட்டு இருக்கு. நம்பர் 8 நிதானமா உங்க கண்மணி புருவத்து பக்கம் போயிட்டு இருக்கு. கண் இமைகள் இருக்கப்படுகிறது. நம்பர் 7 நிதானமா கண்மணி புருவத்து பக்கம் மேல போயிட்டு இருக்கு. கண் இமைகள் இருக்கப்படுகிறது. நம்பர் 6 பேஸ்ட் போட்டு ஒட்டினா எப்படி ஒட்டிக்கும் அந்த மாதிரி கண் இமைகள் ஒட்டிக்கிச்சு. கண்ணை திறக்கணும்னு நீங்க ட்ரை பண்ணா கூட உங்களால முடியல. நம்பர் 4 கண் மணி புருவத்தோட ஒட்டிக்கிச்சு. ஆலோசனை இல்லாத நிலை, தூக்கத்தை போன்று இருக்கிறது. ஆனால் என்னுடைய பேச்சு உங்க காதுக்கு விழுது. உங்களால எதுவுமே செய்ய முடியல. என் பேச்சு தான் உங்க காதுல விழுந்துட்டு இருக்கு. நம்பர் 2 ஆலோசனையற்ற நிலை. நம்பர் 1 தூக்கத்தை போன்ற நிலை. விழிப்புணர்வு இருந்தாலும் எந்த செயல்பாடும் இல்லை. இந்த ஆல்பா நிலையில் சிறிது நேரம் அமரத்தக்கது. இப்ப நம்பர் 1 5 சொல்லும் பொழுது நிதானமாக நீங்க உங்க உடம்புக்கு திரும்ப போறீங்க. நம்பர் 1 நிதானமா உங்க உடம்புக்கு திரும்புறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்பர் 2 நிதானமா உங்க உடம்புக்கு திரும்பிட்டு இருக்கீங்க. நம்பர் 3 கண் இமைகள் லூஸ் ஆயிட்டு இருக்கு. கண் மணி கீழே வந்துட்டு இருக்கு. நம்பர் 4 நிதானமா கண்ணை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிதானமா கண்ணை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்பர் 5 கண்ணை திறந்து ரிலாக்ஸ்டா உட்காருங்க.